ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிற. பாண்டிய சோஸில் நம்ம மெயினாக இருக்காங்களே, அவங்க இங்கே வீட்டுக்கு வந்து இட்லியை சாப்பிட்றத பார்க்கணுமே. அத்தை, உங்களோட இட்லியும் சாம்பாரும் என்ன கோட்ரஸ் வரையும் கூட்டிகிட்டு வந்துருச்சு அங்கேருந்து வந்து அப்படின்றாங்க. உடனே நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தங்கமயில் தான் யாருக்கு வசதியாக இருக்கோ இங்கேருந்து போனது. நம்ம தங்கமயிலுக்கு நல்ல வசதி போல். உடனே மீனாக இருந்துட்டு ஒரு பக்கம் நல்லா இருக்கீங்களாக்கான்னு சொல்லி கேட்க, பல நாள் பார்க்காம இருந்த மாதிரி பேசுகிறீங்க, ஒரு நைட்டு தான் நம்ம பார்க்காம இருந்தீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜி இருக்காங்களே, பேசிக்கிட்டே இருக்காங்க. இருங்க, 1 hour பர்மிஷன் போட்டிருக்கேன், பொறுமையாக பேசுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் சொல்லிட்டாரு, நம்ம மீனா பற்றியா நம்மளை விட்டுட்டு இருக்காது, பார்த்தது எருமை வேலை, இதில் என்ன பெருமைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க வெளியில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ராஜிக்கிட்ட புலம்புறாங்க. என் கதையை சொல்லி புலம்பி உன்னை போர் அடிக்க வைக்கிறேன்னு சொல்ல, நான் பல நாள் புலம்பி இருக்கேம்மா, அதனால் அதெல்லாம் கேட்டிருக்கீங்கல்லன்னு சொல்கிறாங்க. சரி, இவங்க இப்படி என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்து செந்தில் ஃபோன் பண்ணுறாரு. சாப்பாட்டுக்கு என்னம்மா பண்ணேன், நான் இப்போ தான் லேட் ஆயிடுச்சுமா, சாரிமான்றாரு. சாரின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சிடுவாடா எருமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டேன், நான் டிஃபனும் எடுத்துட்டேன், நீ ஏதோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு கிளம்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தா இங்கே ஒரு பக்கம் தங்கமயில் அப்பாவும் அடிக்கிற அளப்பற தாங்கலங்க. நம்ம பழனி இருக்காரே, எங்கேயோ கீழே விழுந்து அடிபட்டு காலில் காயமோட வந்திருக்காங்க. உடனே கல்லால் உட்கார வச்சிருக்காரு நம்ம சரவணன். இதை பார்த்து பொறுக்க முடியாதவங்க, கால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதனால நான் உட்காந்துக்கிறேன், நீங்கள் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. இதை பார்த்தோன்னே காண்டாயிடுச்சு. நம்ம பழனிக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் நம்மளும் வேலை செய்கிறவன் தானேங்கிற மாதிரி மனசிலே தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா பாருங்க. வீட்டுக்கு வந்தோடனே விழுந்து அக்காவும் ஒய்ஃபும் கவனிக்கிறாங்க. சுகன்யாவாக கவனிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைம் பார்த்து நம்ம அம்மாவோட மிகப்பெரிய ஆசை என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா, அவங்க கூட இருக்கணும் பிறந்த நாளுக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னே ஷாக் ஆகிட்டாங்களாமா. எங்களுக்குலாம் ஷாக் இல்லை, உங்களுக்கு தான் ஷாக்காக இருக்கா? ஓகே.